ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய 9 சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வந்து என்னுடைய வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபுல் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். அந்த டப்பா நம்மளுக்கு தேவையில்லை, அந்த மூடி மட்டும் போதும். இந்த மூடி தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலுடைய கேப்பை கழட்டிட்டு சிசர் வச்சு அந்த ஸ்டிக்கரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. நான் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே போல் நம்ம இந்த பாட்டிலுடைய அடிப்பகுதியையும் கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அடிப்பகுதியும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு தேவையான போர்ஷன் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம இதை சென்டராக வந்து கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் ஒரே ஒரு கட் மட்டும் போட்டுருங்க சிசர் வச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மூடி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, பிளாஸ்டிக் மூடி, அந்த மூடியை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பிளாஸ்டிக் டப்பாவோ டின்னோ ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த மூடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பிளாஸ்டிக் மூடி, அதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக் ஒட்டக்கூடிய கம்மை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வாட்டர் பாட்டிலுடைய இன்னொரு பக்கமும் இதே மாதிரி அந்த மூடியில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து கம் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த ஓரத்தில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மூடி எடுத்து அந்த வாட்டர் பாட்டிலில் ஒட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே ஒட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வாட்டர் பாட்டிலுடைய மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டிலுடைய அந்த கேப் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஆப்போசிட் சைடில் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு பேக் சைடு, அதாவது பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டுறதால நம்மளுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து உருளாது, அப்படியே நிற்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் டப்பாவை ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது வந்து ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப பெரிய ட்ரேவாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், தக்காளி எது வேணுனாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கடையிலேருந்து பிளாஸ்டிக்கில் தான் கூட மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி தேவையில்லாத மூடியை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக அழகாக ஒரு ட்ரே மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா இதிலேயே வந்து நம்ம பூண்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம். என்ன பொருள் நீங்கள் தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 லிட்டர் எண்ணெய் கேன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் கேனில் நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கேனை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு உபயோகமான பொருளை மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து டார் ஷேப்பில், அதாவது எல் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல்லாக 2 சைடுமே டார் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன், பென்சிலை மார்க் பண்ணிவிட்டு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இந்த கேனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நெய் டப்பா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம அடுப்பு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்லாபில் வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மளிகை பொருட்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மத்து கூட நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மத்து வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கங்கே உருண்டு கிடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கேப்பை கழட்டிட்டோம்னா அது மேலே வந்து மத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் நம்ம வந்து எண்ணெய் கேனை தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டிலுடைய மேல் பகுதியில் 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதில் எடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு 2 கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நைஃப் வச்சு எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதே மாதிரி அடிப்பகுதியில் 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 11 மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸ்ட்ரைட் லைன், அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கு அந்த சர்க்கிள் டைப்பில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கிற அந்த பீஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த ஜூஸ் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அழகான ஒரு கண்ணாடி கப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதில் நீங்கள் ஜூஸ் ஊற்றி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்பொழுது. நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டிலுடைய கேப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த கேப்லாம் வச்சு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கேப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கம் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன் இந்த எல்லா கேப்ஸையுமே. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா கேப்ஸையும் ஒட்டிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீ கப்ஸ் இல்லை ஜூஸ் கப்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு பிளேட் மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்கவே. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஒயிட்னர் பாட்டில் வரும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலை வச்சு நம்ம வந்து ஒரு க்யூட்டான ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலை. இந்த பாட்டிலுடைய அடிப்பகுதியை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேல் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டிலுடைய அடிப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பொருள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3ஆவதாக ஒரு பொருள் தேவைப்படுது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஜிப்பு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஜிப் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் பழைய ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஜிப் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கடையிலையும் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஜிப்பை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பார்ட்டை மேல் பகுதியிலையும் ஒரு பார்ட்டை கீழ்ப்பகுதியிலையும் ஒட்டிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உள்பக்கமாக ஒட்டணும் ஜிப்பை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிடுங்க கம் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான நம்மளுக்கு ஒரு பவுச் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, பார்க்கவே நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த பவுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து சாக்லேட்ஸ் போட்டு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பென்சிலு, எரேசரு, கலர் ஸ்கெட்சு, க்ரையான்ஸு எதுனாலும் போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொண்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பவுச் உங்களுக்கு. நான் சாக்லேட்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி மூடிட்டு நம்ம வச்சுக்கலாம் சேஃபாக. நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த சாக்லேட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா நான் நெயில் கட்டர் எடுத்திருக்கேன். இந்த நெயில் கட்டர் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெயில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த நெயில் கட்டரை நம்ம பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த நெயில் கட்டரை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் நம்ம கையால் ரிமூவ் பண்ண முடியாது இல்லைங்களா, கட் பண்ண முடியாது ஒயர்ஸ் எல்லாம். இந்த மாதிரி நம்ம நெயில் கட்டர் வச்சு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒயர்ஸையும் இந்த நெயில் கட்டர் வச்சு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு உள்ளே இருக்க அந்த கம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன ஒயர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒயர்ஸோடைய உள்ளே இருக்க அந்த போர்ஷன் அந்த கம்பி நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து பிளேடு கத்தி வச்சு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நெயில் கட்டர் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஜஸ்ட்டு நான் வந்து ஒரே ஒரு கட்டு லைட்டாக போட்டால் போதும். நம்மளுக்கு வந்து அந்த ஒயர் வந்து ஈஸியாக வந்து கழண்டு வந்துடும். நம்ம கத்தி பிளேடு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கையில் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நெயில் கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 7ல் பார்த்திங்கன்னா இந்த நெயில் கட்டரை வச்சு அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நெயில் கட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன். இதனுடைய அந்த பிடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி
ரொம்ப லூஸாக இருக்குது. இதை வந்து நான் வந்து டைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவரு இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நெயில் கட்டர் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு நம்ம அந்த நெயில் கட்டருடைய அந்த கத்தி மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும் அந்த கத்தி மாதிரி இருக்க போர்ஷனு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸ் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். அதை வச்சு நம்மளுக்கு டைட் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை டைட் பண்ணுறது. ஸோ இந்த நெயில் கட்டரை வச்சு இந்த மாதிரி நம்ம லூஸாக இருக்க அந்த பிடியை வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு, துளி கூட ஆடலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 8ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலோ இல்லை வாட்டர் பாட்டிலுடைய அந்த மேல் பகுதி அந்த மூடி பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் என்னுடைய கேப்பை கழட்டிட்டு அதுக்கு மேல் பகுதியை மட்டும், அதாவது அந்த மூடி போடுறோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அந்த கேப் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 மூடி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2 போர்ஷனையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கம் வச்சும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்ட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி டேப் வச்சு அந்த உள்பகுதியில் ஒட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 சுற்று வரலாம் சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டைட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து 3 சுற்றி சுற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டேப்பை தனியாக. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க நல்லா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேப் வச்சு மூடிக்கலாம். இப்போ மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வத்தி குச்சி போட்டு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி வத்தி குச்சி வந்து உள்ளே போட்டுக்கலாம். மழை காலங்களில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அட்டையை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்து கம் வச்சு ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள் அந்த மூடியோடைய உள்பகுதியில் லைட்டாக வந்து ஒரு ட்ராப் கம் வச்சுட்டு இந்த அட்டையை வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மூடிக்கோங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் எப்பவும் பற்ற வைக்கிற மாதிரி பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த வத்தி குச்சியை இப்போ நான் எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம மழை காலங்களில் வத்திப்பெட்டி வந்து நம்மளுக்கு டக்குன்னு நமுத்து போயிடும். தண்ணீர் பட்டாலோ இல்லை ஈரப்பதம் பட்டாலோ வத்தி குச்சி வந்து பத்தாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலாக ஆப்ஷனலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ மழை காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியிலேயே விழுந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த வத்தி குச்சி நினையாது. அதே மாதிரி உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த வத்தி குச்சி உங்களுக்கு. பாருங்கள் இப்போ நான் தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் பற்ற வைக்கிறேன். டக்குன்னு பற்றிக்கிச்சு பாருங்கள். தண்ணி வந்து உள்ளே போகவே போகாது. நம்ம டேப் போட்டு நல்லா ஒட்டி இருக்கிறதால உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே போக வாய்ப்பே இல்லை. பாருங்கள் டக்குன்னு பற்றிக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக மழை காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வத்திப்பெட்டி நமுத்து போகிற பிரச்சனையே வராது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 9ல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ண அதே பொருளை வச்சு பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பென்ட்ரைவு, சிம் கார்டு இந்த மாதிரி குட்டி குட்டி இம்பார்ட்டன்ட் திங்ஸை நீங்கள் இது உள்ள போட்டு வச்சுக்கலாம். மழை காலங்களில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பேக்கில் வச்சுக்கிட்டு போகும்போது பென்ட்ரைவ்லாம் நனைஞ்சிரும், வீணாக போயிடும். அதே மாதிரி சிம் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி குட்டியாக ஒரு டப்பா மாதிரி செஞ்சுட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி சிம் கார்டு, பென்ட்ரைவ் இது எல்லாத்தையுமே வந்து போட்டு சேஃபாக வச்சுக்கலாம். பாருங்கள் க்யூட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு கூட இதை கொண்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்பொழுதே. இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மழையில் போனாலுமே இது நனையாது, தண்ணியில் விழுந்தாலும் கூட நனையாது, பத்திரமா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.